இதுக்கு கொடான கோடி சோத்திரம். எத்தனையோ முறை நான் சாட்சி சொல்லணும்னு நினைப்பேன். அப்போல்லாம் ஏதாவது வந்து ஒரு தடைப்பட்டு நின்று போயிடும். இந்த முறை சாட்சி சொல்கிறதுக்கு ஆயத்தமாக படுத்தின ஆண்டவருக்கு கொடான கோடி சோத்திரம். அப்பா என் மழை பெய்ய நேரத்துலலாம் என் பிள்ளைங்க தண்ணியிலேயே வாடுவாங்க. தண்ணி முண்டி ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளவே இருப்போம். ஏசப்பா எங்களுக்கு ஒரு வீடு இல்லையே, என் பிள்ளைங்க இருவரும் என்ன போலவே தண்ணியிலே இருப்பாங்களான்ட்டு பல நாட்களாக பல வருடங்களாக ஜெபம் பண்ணி கிடப்பேன். ஐயா வந்து சொன்ன, அப்பா நான் வீடு கட்டணும், நீங்கள் வந்து என் வீட்டில் ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்பா வந்து ஜெபம் பண்ண உடனே என் பிள்ளைங்களுக்கு வீடு கட்ட ஆயத்தமானார். அதே போல் என் பெண்ணும் மழையில் நனைஞ்சு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். அவளை தண்ணி முண்டு ஊற்றின்னு கிடப்பா. அப்போது ராவு முழுவதும் ஜெபம் பண்ணுவேன். எப்போ ஜெபம் பண்ணாலும் அப்பா என் பிள்ளைங்க நல்ல வீடு கட்டி சுகமாக இருக்கணும்னு சொல்லுவேன். அதே போல் என் மகளுக்கு ஒரு வீடு கர்த்தரை ஆயத்தம் பண்ணி அழகான வீடு கொடுத்துருக்குறா. சின்ன வீடாக இருந்தாலும் அழகான வீடு குடிப்பாக வச்சுருக்கிற கர்த்தர் நாமத்துக்கு கொடான கொடி சோத்திரம். எவ்வளோ துன்பம் துயரம் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவருக்கு கொடான கொடி சோத்திரம். இந்த சிறு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.